ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஜெயலக்ஷ்மி. இந்த வீடியோவில் வியாழக்கிழமை காலையிலேருந்து வெள்ளிக்கிழமை காலையில் வரைக்கும் நான் செஞ்ச சில வேலைகளையும் கொஞ்சம் டிப்ஸையும் ஷேர் பண்ணியிருக்கேன். வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். அன்னைக்கு பொழுது நல்லாவே விடிஞ்சுது. நல்ல சூரிய பகவான் காலையில் ரொம்ப பிரகாசமாக வந்தாச்சு. ஸ்கூலுக்கு பிள்ளைங்களுக்கு சாப்பாடு செய்கிறதுக்கு வழக்கம் போல் பூஜையெல்லாம் பண்ணிவிட்டு வந்தாச்சு. இன்றைக்கி கொஞ்சம் சிம்பிளாக சமையலை முடிச்சிக்கலான்னு சொல்லிவிட்டு தக்காளி சாதமும் சேனக்கிழங்கு ஃப்ரையும் தான் பண்ணி பிள்ளைங்க ஸ்கூலுக்கு பேக் பண்ணுறேன். லஞ்சு வீட்டில் சாப்பிட்றதுக்கு வந்து தயிர் சாதம் கொடுத்து சிம்பிளாக முடிச்சிட்டேன். ஏன்னா கொஞ்சம் க்ளீனிங் வேலைகள்லாம் இருக்குது. இப்போ நவராத்திரி வரப்போகுது இல்லையா, அதனால் அதுக்காக பூஜை ரூம் ரெடி பண்ணுறது, அப்புறம் வீட்டுக்குள்ள கொஞ்சம் வேலைகள்லாம் இருந்தது. அதையெல்லாம் கொஞ்சம் செய்கிறதுனால காலையிலே ஓரளவுக்கு சிம்பிளாக வேலையை முடிச்சிட்டேன். காலையில் எழும்பி பிள்ளைங்களுக்கு பிரேக்ஃபாஸ்ட் செஞ்சு அவங்களுக்கு லஞ்சு கட்டி ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு வீட்டுக்காரர் வேலைக்கு போகிற வரைக்கும் ஒரு பெரிய ப்ராசஸ். அந்த வேலையை ஓரளவுக்கு முடித்தாச்சு. நான் அப்புறமா பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு வேலையாக வெண்ணெய் எடுத்து வச்சுருந்தேன் முந்தின நாள். அதை நெய் காய்ச்சறதுக்கு அடுப்பில் போட்டாச்சு. ஏன்னா வெள்ளிக்கிழமையும் செவ்வாய்க்கிழமையும் நெய் காய்ச்சக்கூடாது. நெய் காய்ச்சறதுக்கு அடுப்பில் வச்சுட்டு சைட் பை சைடாக அன்றைக்கி உள்ள பாத்திரங்களையும் ஓரளவுக்கு தேய்ச்சி எடுத்துட்டேன். பாத்திரம் தேய்ச்சி முடிக்கிறதுக்குள்ளே நெய்யுமே நல்லா உருகி ரெடி ஆகிட்டு இப்போ பூஜை ரூமை க்ளீன் பண்ணலான்னு வந்திருக்கேன். கொஞ்சம் டேபிள்லாம் எடுத்துகிட்டு கொஞ்சம் ஒட்டடையெல்லாம் அடிச்சுட்டு நவராத்திரிக்காக கொஞ்சம் ரெடி பண்ணுறதுக்காக இது இப்படி வந்து நான் 1 மந்த்துக்கு ஒர்க்காக தான் க்ளீன் பண்ணுவேன். மற்றபடி மேலே டாப்பில் உள்ளதை மட்டும் சாமியெல்லாம் எடுத்து தொடச்சி வைக்கிறது வாரம் வாரம் செய்கிறது. டேபிள்லாம் இழுத்து ஃபுல் ரூமை வந்து ஒட்டடை அடிக்கிறதெல்லாம் மாதத்துக்கு ஒர்க்கா மட்டும் தான் பண்ணுவேன். ஃபஸ்ட்டு விளக்கெல்லாம் எடுத்து தனியாக வச்சுட்டு சாமிக்கு போட்ட பூவை எல்லாமே எடுத்து சாமி எல்லாமே ஒரு சாதாரண துணி வச்சு முதல்ல தொடச்சி தனியாக எடுத்து வச்சுருவேன். அதுக்கப்புறம் மேலே வந்து நான் கோலம்லாம் எதுவுமே எனக்கு போட முடியாது. ஏன்னா ஒயிட் கலரில் அது வந்து உட்டு தண்ணியெல்லாம் எதுவும் தெளிக்க முடியாது. அதனால் ஒரு வேஷ்டி தான் விரித்து தான் நாங்கள் சாமியை வைக்கிறது. இந்த வேஷ்டி வந்து எங்களுக்கு கோயிலில் கிடச்சிது. ரூமில் ஒட்டடை அடிக்கிறது அது எல்லாமே நான் காமிக்கல. அப்படியெல்லாம் காமிச்சா அவங்களுக்கு ரொம்ப போர் அடிச்சிடும். ரூமை க்ளீன் பண்ணிவிட்டு போட்டு விட்டுட்டு இங்கே வந்து பூஜை சாமானையும் நான் தேய்ச்சி வச்சுட்டேன். இவ்வளோத்தையும் பண்ணிவிட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கலன்னா எப்படி, கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு ஒரு குளியல் போட்டுட்டு வந்தாச்சு. அதுக்கப்புறம் சாமியை வந்து ஒரு கிண்ணத்தில் தண்ணியோட கொஞ்சம் பன்னீரும் கொஞ்சம் ஜவ்வாதும் கலந்து ஒரு துணியை டிப் பண்ணி அதை வச்சு சாமி இதெல்லாம் தொடச்சி உங்கள் இடத்துல வச்சுக்கிட்டு இருக்கேன். சாமி எல்லாத்தையும் வச்சுட்டு அதுக்கப்புறம் விளக்குக்கு பொட்டு வைக்கிறதுக்கு வந்தாச்சு. ஃபஸ்ட்டு மனைக்கு வந்து மாக்கோலம் போட்டு வச்சுருவேன். ஏன்னா அது காயறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். அதுக்குள்ளே நமக்கு விளக்குக்கு பொட்டு வைக்கிறதுக்குள்ளே அதுவும் காஞ்சிருமா. சாமியை விளக்கு வைக்கிறதுக்கு எனக்கு கரெக்டாக இருக்கும். அதனால் கோலம் போட்டுட்டேன் முதல்லையே. அது காஞ்சிட்டு இப்போ வந்து அதுக்கு மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு விளக்குக்கும் பொட்டு வைக்க போகிறேன். நான் வந்து விளக்குக்கு வந்து எப்படி மஞ்சள் கலக்குவேன்னா மஞ்சள் மட்டும் எடுக்க மாட்டேன். கொஞ்சோண்டு கஸ்தூரி மஞ்சள், அதோட சந்தனம், கொஞ்சம் ஜவ்வாது, பன்னீர் ஊற்றி குழப்புவேன். இப்படி நீங்கள் செஞ்சு பாருங்கள். அந்த பூஜை ரூமை திறக்கும் போச்சுலலாம் உங்களுக்கு ரொம்ப வாசனையாக இருக்கும். இதை தான் கொண்டு நான் சாமிக்கும் பொட்டு வைப்பேன். இப்படி சில பேர் பண்ணிகிட்ருக்கலாம். இல்லை பண்ணாதவங்க யாராவது இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இப்படி ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கே அந்த நறுமணத்தை வந்து ஃபீல் பண்ண முடியும். அந்த வந்து சுவாசிச்சுக்கிட்டே இருக்கணும் போல் இருக்கும். அப்படி ஒரு கோயிலில் வாசனை வர்ற மாதிரி நம்ம வீட்டு பூஜை ரூமும் அப்படி நறுமணத்தோடு இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ விளக்குக்கு எல்லாமே விளக்கெல்லாம் மாட்டி பொட்டெல்லாம் வச்சு முடித்தாச்சு. விளக்கு எடுத்துகிட்டு போய் வைக்க வேண்டிய இடத்துலலாம் வச்சு பூஜை ரூமை ரெடி பண்ணியாச்சு. எவ்வளோ தான் நம்ம பூஜை ரூமை டெய்லி க்ளீன் பண்ணாலுமே இந்த டீப் க்ளீனிங் முடித்து விளக்கு தேய்ச்சி மனையில் புதுசாக கோலம் போட்டு அதை வச்சு பார்க்குறது அப்படி ஒரு அழகாக இருக்கும். எனக்கு மனசுக்கு ரொம்ப திருப்தியாக இருக்கும். எப்போ அடுத்து பூஜை பண்ணுவோங்கிற மாதிரி தான் இருக்கும். நான் வந்து அன்றைக்கி விளக்கு ஏற்றலை. நைட்டு ஆகிட்டு கொஞ்சம் டைம் ஆகிடுச்சு. அதனால் அடுத்த நாள் காலையில் விளக்கு ஏற்றிக்கலான்னு சொல்லிட்டு வந்துட்டேன்.
கிச்சன்லேயுமே எல்லா வேலையுமே முடித்து அடுப்பெல்லாம் தொடச்சி ஓரளவுக்கு கிச்சன்லேயுமே கோலம்லாம் போட்டு ரெடி பண்ணி வச்சுட்டேன். ஏன்னா காலையில் இருந்து இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தேன்னா ரொம்ப டைம் ஆகிரும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பிரம்ம முகூர்த்தத்தில் விளக்கேற்றுறதுக்கு ஓரளவுக்கு என்னென்ன செய்யணுமோ அது எல்லாமே செஞ்சு முடிச்சாச்சு. இது அடுத்த நாள் காலையில் வெள்ளிக்கிழமை விடிய காலை 4 மணிக்கு எழும்புனேன். நான் பிரம்ம முகூர்த்தத்தில் எழும்பி வேலை செய்வேன். ஆனால் பிரம்ம முகூர்த்தத்துக்குள்ளே எனக்கு விளக்கேற்ற முடியுமான்னா கஷ்டம்தான். 4 to 5:30க்குள்ளே எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். அது ஏனோ தெரியல, எவ்வளோ செஞ்சாலுமே எனக்கு அந்த டைமை இன்னும் பிடிக்க முடியலை. ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கேன். கூடிய சீக்கிரம் நானும் பிரம்ம முகூர்த்தத்தில் விளக்கேற்றணுன்னு தான் ஆசை வச்சுருக்கேன். எனக்கு எப்படியும் 5:30 to 6 மணிக்குள்ளே தான் நான் ஏற்றுவேன். 5:30 கடந்துடும் எப்போவுமே. எனக்கு கோலம் போடுறதுல டைம் எடுக்கும், அப்படி கொஞ்சம் இதாகிரும். வெள்ளிக்கிழமை தான் நான் நிலவாசலுக்கு மாக்கோலம் போடுவேன். அதே மாதிரி துளசி மாடத்துக்கும் போடுவேன். மாக்கோலம் போடுறதுனால எவ்வளோ நம்ம தண்ணி தெளித்து டெய்லி வாசல் தெளித்தாலுமே அவ்வளோ சீக்கிரத்தில் போகாது. முன்னாடி நான் கோலமாக அவ்வளோ போடுவேன். அப்புறம் டெய்லியுமே நான் நிலவாசலில் கோலம் போட்டுட்ருப்பேன். இந்த மாக்கோலம் போட ஆரம்பித்ததுலேருந்து ஓரளவுக்கு அப்படியே நல்லா பிடிச்சிக்கும். நம்ம அழுத்தி தேய்ச்சா மட்டும்தான் போகும். இன்னொன்று என்னென்னா, நம்ம வாசலில் மாக்கோலம் போடுறதுனால நம்மளுக்கு லக்ஷ்மி தேவியோட கடாட்சமும் அவங்களோட ஆசீர்வாதமும் கிடைக்கும். இது பல உயிர்களுக்கு சாப்பாடாக போய் சேருது. எறும்பை தான் சொல்கிறேன். நிறைய எறும்புகள் எனக்கு எப்போவுமே நிலவாசலில் எறும்பு, குட்டி குட்டி எறும்புகள் எடுத்துகிட்டு போயிட்டே இருக்கும். அது பார்க்கும் போது மனசுக்கு ஒரு சந்தோஷம் இருக்க தான் செய்யும். வாசல் தெளிச்சிட்டு குளிச்சுட்டு வந்தாச்சு. குளிச்சுட்டு வந்து தான் கோலம் போடுவேன். இன்றைக்கி வெள்ளிக்கிழமையினால் தாமரை கோலம் போடுறேன். கோலம் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள். சேனலையும் அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணி என்னை என்கரேஜ் பண்ணுங்கள். என்னை பொறுத்த வரைக்கும் கோலம் போடுறது வீட்டுக்கு வாசலுக்கு அழகு மட்டும் சேர்க்கறது இல்லை, நம்மளோட உடம்புக்கு விடிய காலையிலே ஒரு எக்ஸசைஸ் மாதிரி தான். இதுக்கு மெனக்கிட்டு கிடந்து நம்மளுக்கு செய்கிறதுக்கு டைம் இல்லைன்னா இந்த மாதிரி ஒரு கோலம் போட்டுட்டு நம்மளுக்கு உடம்பை நல்லா பெண்ட் பண்ணி உட்காந்துருந்து கோலம் போடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அப்படி இருந்து பாருங்கள், உங்களுக்கு அந்த அடி வயிறு எல்லாமே நல்லா இறுகி பிடிக்கிறது தெரியும். அதனாலேயே நான் பெரும்பாலும் கொஞ்சம் மெனக்கிட்டு கோலம் போடுறது ஒரு எக்ஸசைஸ் மாதிரி நினச்சிட்டு நம்மளுக்கு வீட்டுக்கும் அழகு சேர்க்குது, நம்மளுக்கும் உடம்புக்கு ஒரு எக்ஸசைஸ் மாதிரி நினச்சி தான் நான் போடுறது. எத்தனை பேர் இந்த மாதிரி எண்ணத்தோடு போடுறீங்கன்னு சொல்லுங்கள். கோலம் போட்டுட்டு வீட்டுக்குள்ளே சாமி விளக்கெல்லாம் ஏற்றி வச்சுட்டேன். நான் கோலம் போட்டு வரதுக்கு முன்னாடி சாமிக்கு எல்லாருக்கும் அவங்க பூ வச்சுட்டாங்க. வீட்டுக்காரவங்க தான் பெரும்பாலும் இந்த வெள்ளிக்கிழமையும் ஞாயிற்றுக்கிழமையும் பூ வச்சுருவாங்க. மற்ற வேலைகள்லாம் நான் செய்கிறேன். எங்கள் வீட்டில் நிறைய சாமி இருக்கிறாங்கல்ல, அதனால் எனக்கு பூ வைக்கிறதுக்கு ரொம்ப டைம் எடுக்கும். அவங்க பொறுமையாக இருந்து எனக்கு அதை மட்டும் வச்சு கொடுங்கன்னு சொல்லுவேன், வச்சு கொடுத்துருவாங்க. அவங்களுக்குமே ரொம்ப ஆன்மீகத்தில் ஈடுபாடு. அவங்கக்கிட்ட இருந்து தான் எனக்கு இவ்வளோத்துக்கு வந்திருக்குன்னு தான் சொல்லணும். பொதுவாக எல்லா நாள்களுமே நம்மளுக்கு சாம்பிராணி போடுறது நல்லதுன்னு சொல்கிறாங்க. ஆனால் நம்மளுக்கு டெய்லி இந்த சிரட்டியை வச்சுட்டு சாம்பிராணி போட்டுட்டு நம்மளுக்கு முடியாது. அதனால் எல்லா நாளுமே ஒரு கப் சாம்பிராணியாவது நான் ஏற்றி வச்சுருவேன். செவ்வாய், வெள்ளி, ஞாயிறு இந்த 3 நாட்களில் மட்டும் இந்த மாதிரி சிரட்டி எடுத்து பற்ற வச்சு வீடு ஃபுல்லாக சாம்பிராணி போடுறது. அதுவே ஒரு வீட்டுக்கு ஒரு லக்ஷ்மி கடாட்சத்தை கொடுக்குறதோட ரொம்ப கோயில் மாதிரியே நம்மளுக்கு ஃபீல் பண்ண வைக்கும். வீட்டுக்குள்ள அப்படி ஒரு வாசனை. அது ஃபீல் பண்ணி பாருங்கள். செய்யாதவங்க இருந்தீங்கன்னா கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். இப்படியே வெள்ளிக்கிழமை பூஜை எனக்கு நல்லபடியாக நிறைவேறிச்சு. தீப தூப ஆராதனையோட லக்ஷ்மி தேவிக்கு ஒரு பூஜையை காலையிலே போட்டாச்சு. மனசுக்கு ரொம்ப திருப்தியாக இருக்குது. எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். பூஜை பண்ணுறது எனக்கு இன்னுமே எடுக்க முடியலை. ஏன்னா எனக்கு பூஜை பண்ண மோஸ்ட்லி எடுத்தால் அந்த கான்சன்ட்ரேஷன் எனக்கு வீடியோவில் கொடுக்குற மாதிரி ஒரு ஃபீலிங். அதனால் பூஜை முடித்த பிறகு தான் நான் உங்களுக்கு வீடியோ எடுத்து காமிச்சிட்ருக்கேன். கொஞ்ச நாள் போகட்டும், அதுக்கப்புறம் நான் பூஜையோட எல்லாம் உங்களுக்கு வீடியோ ஷேர் பண்ணுறேன். கொஞ்ச நேரம் உட்காந்து மனதார சாமியை வேண்டிட்டு சமைக்கிறதுக்கு வந்தாச்சு. டெய்லி ரொட்டீன் தான். எவ்வளோ வேலை இருந்தாலும் இதை நம்மளுக்கு விட்டு கொடுக்க முடியாதுல்ல. அதனால் சமைக்கிறதுக்கு ஓடி வந்துட்டேன். இன்றைக்கி வெள்ளிக்கிழமைனால வழக்கம் போல் பருப்பு குழம்பு வைக்கிறேன்.
சாம்பார் இல்லாட்டி பருப்பு குழம்பு இது ரெண்டில் ஏதாவது ஒன்று தான் கண்டிப்பாக வைக்கிற மாதிரி தான் இருக்கும். அதில் இன்றைக்கி பருப்பு குழம்பும் உருளைக்கிழங்கு ஃப்ரையும் பண்ணிவிட்டு லஞ்ச் பேக் பண்ணிவிட்டு வீட்டில் சாப்பிட்றதுக்கு தோசை, அதையும் சைட் பை சைடு அப்படியே சமைச்சிக்கிட்டு இருக்கேன். இதில் நான் ரெசிபீஸ் எதுவுமே கவர் பண்ணலை. உங்களுக்கு ஏதாவது ரெசிபீஸ் வந்து டீட்டெயிலாக வேணும்னா கண்டிப்பாக கமெண்டில் கேளுங்க. நான் ஷார்ட்ஸில் வந்து உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். அன்னைக்கு காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பிள்ளைங்களுக்கு கேரட் தோசை தான் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஏதோ ஒரு சாதா ஒரு தோசை போடுறதுக்கு பதிலாக ஏதாவது ஒரு பிள்ளைங்களுக்கு பிடிச்ச காய்கறியை கொண்டு போட்டு கொடுத்தா அதுங்களுக்கு ஒரு சந்தோஷம். இப்போ தான் ஒரு எதுனாலும் பீஸா தோசை அந்த மாதிரி நேம் வச்சு வந்திருக்கல, அதனால் ஒவ்வொரு பேஸாக ஏதாவது போட்டு கொடுக்கறது தான். அன்றைக்கி கேரட் கொஞ்சம், இப்போ கேரட் வந்து நம்மளுக்கு நல்லா நிறைய கிடைக்கிது சீப்பாக இருக்கிறனால, அதனால் சரி அப்படின்னு சொல்லிட்டு கேரட் தோசை தான். அதுவும் என் பையன்தான் நிறைய ஐடியா கொடுப்பான். அம்மா எனக்கு இந்த தோசை போடுங்க, அந்த தோசை போடுங்கன்னு. நம்ம யோசிக்கவே தேவையில்லை, அதுங்களுக்கு கேட்ட மாதிரி நம்ம செஞ்சு கொடுத்தா அதுவே ஓரளவுக்கு கொஞ்சம் திருப்தியாக தான் இருக்கும். அவங்களுக்கு எல்லாம் லஞ்செல்லாம் பேக் பண்ணியாச்சு. பிள்ளைங்களும் ஸ்கூலுக்கு கிளம்புறதுக்கு ரெடி ஆயாச்சு. பிள்ளைங்க ஸ்கூலுக்கு கிளம்புற வரைக்குமே காலில் சக்கரம் கட்டி இருந்தாப்புல தான் எனக்கு அப்படி ஒரு ஃபீலிங்காக இருக்கும். அவங்க போன பிறகு அப்பாடான்னு சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் தான் என்னோடய டைம் ஸ்டார்ட் ஆகிற மாதிரி ஒரு ஃபீல் எனக்கு கிடைக்கும். மெதுவாக உட்காந்து அதுக்கு பிறகு தான் நான் போட்ட கோலத்தையே எனக்கு ரசித்து பார்க்குறதுக்கே எனக்கு டைம் கிடைக்கும். ஏன்னா போட்டு ஈரத்தில் இருந்து அந்த கோலம்லாம் காயறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும் தானே. அது காஞ்ச பிறகு தான் அப்படி ஒரு அழகாக நம்மளுக்கு எடுத்து கொடுக்கும். அதை வந்து கொஞ்சம் நேரம் இருந்து நாம் போட்ட கோலத்தை நாம் தான் ஃபஸ்ட்டு ரசிக்கணும், அப்படி தானே. அதனால் ஃபஸ்ட்டு ரசித்து ஒரு வீடியோவும் அப்படியே கவர் பண்ணிவிட்டு பால்கனியில் உள்ள செடிகள் கூடலாம் அப்படியே கொஞ்சம் நேரம் இருந்து பேசிட்டு, சூரியன்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த வெளிச்சத்தில் அந்த சூரியனோட அந்த நிழல் படுற மாதிரி நிற்கிறது எனக்கு அவ்வளோ ஒரு ஆசை. அதனால் கொஞ்சம் நேரம் பால்கனிலே நின்று அப்படியே ஃபோட்டோ எடுக்கிறதும் சரி, ஏதாவது ஒன்று பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் பால்கனியில் நின்று பார்த்துட்டு செடிகளில் ஏதாவது முன்னேற்றங்கள் இருக்கா, பூச்சி இருக்கா, அது இருக்கா, அதெல்லாம் பார்த்துட்டு அப்படியே கொஞ்சம் நேரம் போகும் டைம் பால்கனிலேயே. இந்த பிள்ளையார் உருளியை வந்து முன்னாடியே பூஜை ரூமில் வச்சுருந்தேன். இப்போது மனசுக்கு கொஞ்சம் வெளியில் வைக்கணும்னு தோணிச்சு. வெளியே வச்சா நல்லதும் கூட அப்படின்னு சொல்லிட்டு நான் சில வீடியோக்கள்லாம் பார்த்தேன், அதனால் வச்சுருக்கேன். எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். என்ன உங்கள் வீட்டு பிள்ளையா, அவங்க கூட பிறந்த சகோதரியாக நினச்சி நீங்கள் என்னன்னாலும் என்கிட்ட ஷேர் பண்ணிக்கலாம். என்னோடய ப்ளஸ் மைனஸ் என்னோடய வீடியோக்குள்ளே இருக்கிறத கண்டிப்பாக நீங்கள் என்கிட்ட கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், நான் திருத்திக்கிறேன். வீடியோவோட எண்டுக்கு வந்தாச்சு. இவ்வளோ நேரம் என்னோடய வீடியோவை பொறுமையாக பார்த்த எல்லாருக்கும் என்னோட மனதார நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். கூடிய சீக்கிரம் ஒரு நல்ல வீடியோவோடு உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கு ஷேர் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைபும் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.